விஜய் சேதுபதி அவர்கள் எடுத்த லைன் அப் வந்து ஓகேன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் ஒரு ஹீரோனா இன்னைக்கு விஜய் சேதுபதியும் அந்த சிவகார்த்திகேயனும் ஒரே டைம்ல உள்ள என்ட்ரி ஆனாங்க. பட் விஜய் சேதுபதி வந்து சர்டன் பீரியட்ல வந்து ஹீரோ, ஃபாதர் கேரக்டர், ஏஜ்டு கேரக்டர், வில்லன் இப்படி எல்லா ரோலுமே அவர் பண்ணாரு. பட் சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன்ற அந்த ஒரு லைன் அப் மட்டும் தான் எடுத்து இன்னைக்கு ஒரு 300 crores வந்து அவரோட படங்கள்லாம் வசூல் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு. ஓகே, இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது யாரோட அந்த வே ஆஃப் திங்கிங் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு நீங்க? 2 பேரும் கரெக்டா அவங்க வே ஆஃப் திங்கிங்ல அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட பயணம் போயிட்டு இருக்கு. இப்போ விஜய் சேதுபதி அண்ணன் வந்து கூத்துப்பட்டிலிருந்து வந்ததுனால அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அவர் அடாப்ட் ஆயிடுவார். அந்த ரோலை அந்த கதாபாத்திரமா தன்னை செதுக்க முடியும் அவரால். அதனால்தான் அவர் எல்லா கேரக்டர்ஸும் எடுக்கிறார். ஹீரோவா பண்றாரு, வில்லனா பண்றாரு, சூப்பர் டீலக்ஸ்ல திருநங்கையா பண்ணியிருப்பாரு. இது ஏன்னா அவர் மெட்டீரியலைஸ் அவர் தன்னை பண்ணிக்கிறார். பண்றதுனால அவரோட ஜேர்னி வந்து அவர் 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 பாதியில் அவர் கரெக்டாக போயிட்டு இருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து டிவிலேருந்து வந்ததுனால அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மக்களை என்டர்டைன் பண்ணணும். ஸோ இதுதான் அவருடைய எண்ணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால கரெக்டாக அவரும் என்டர்டைன்மெண்ட்ல பர்ஃபெக்டாக அவர் போயிட்டு இருக்காரு. அவரு இந்த பேரியருக்குள்ள இப்போ வர ஆரம்பிச்சிட்டார். ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி அமரன் மாதிரி கதாபாத்திரத்துக்கு தன்னை முழுமையாக மாற்றிக்கிட்டு நடிக்க சிவகார்த்திகேயனும் அந்த பாதியில் வந்துட்டாங்க.